ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம கல்லீரல் டேமேஜ் ஆக போறத முன்கூட்டியே உணர்த்தும் 5 அறிகுறிகள் என்னன்னு நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். கல்லீரல்ல ஏற்படும் பாதிப்பை ஆரம்ப காலத்திலேயே அதன் அறிகுறிகளை வச்சு கண்டறியதன் மூலம் நம்ம கல்லீரல் செயலிழப்பை தடுக்க முடியும். நம்ம இந்த பதிவுல கல்லீரல் பாதிப்பை உணர்த்தும் அறிகுறிகள் பத்தி தெளிவா பார்க்கலாம். நம்ம உடம்புல மிக முக்கியமான உறுப்புனா அது கல்லீரல் தான். கல்லீரல் 500க்கும் மேற்பட்ட வேலையை செஞ்சு வருது. கல்லீரல் ரத்தத்துல உள்ள நச்சுக்களை வெளியேற்றத்துக்கும் ஊட்டச்சத்துக்களை உடைக்கவும் உறிஞ்சுறதுக்கும் உதவுது. எனவேதான் நம்ம கல்லீரல் செயலிழப்பு ஏற்பட்டா உயிருக்கே ஆபத்தாகிரும்னு சொல்றாங்க மருத்துவர்கள். குறிப்பா கல்லீரல்ல ஏற்படும் சேதத்தை பெரும்பாலும் நம்ம கவனிக்கிறதே கிடையாது. கல்லீரல் பாதிப்பு முற்றிய பிறகே நமக்கு தெரிய வருது. அதனாலதான் கல்லீரல் பாதிப்படைவதை சில ஆரம்ப கால அறிகுறிகளை கொண்டே நம்மளால அறிய முடியும். மரபணு, விஷம், அதிகப்படியான ஆல்கஹால் அல்லது நீண்ட கால நோய் போன்ற பல காரணங்களால தான் நமக்கு கல்லீரல் பாதிப்படையுது. இதன் அறிகுறிகளை நம்ம முன்னரே கண்டால் தகுந்த சிகிச்சை மூலம் கல்லீரலையும் நம்ம உயிரையும் காத்துக்க முடியும். முதலாவது அறிகுறி அடி வயிற்று பகுதி வீக்கமா இருக்கிறது. பொதுவா அடி வயிற்று பகுதி வீங்கி இருக்கிறத நிறைய பேர் தொப்பன்னு நினைச்சுக்கிட்டு சாதாரணமா இருந்துடுறாங்க. இது பாதிக்கப்பட்ட கல்லீரலோட அறிகுறியா கூட இருக்கலாம். அடி வயிற்று பகுதியில நீர் தேக்கம் ஏற்படுறதுனால இப்படி ஒரு நிலை உருவாகும். ஆல்கஹால் கல்லீரல் சிரோசிஸ், கல்லீரல் புற்றுநோய் போன்ற பாதிப்பா கூட இருக்கலாம். இதற்கு சிகிச்சையின் போது சோடியம் எடுத்துக்கொள்வது குறைப்பு மற்றும் டயூரிட்டிக் சிகிச்சை ஆகியவை அடங்கும். ரொம்ப பாதிப்பா இருந்தா கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையும் செஞ்சுக்கலாம். இரண்டாவது அறிகுறி மஞ்சக்காமாலை. மஞ்சக்காமாலையின் மூலம் கல்லீரல் பாதிப்பை எளிதா கண்டறிய முடியும். இதுல சருமம் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறமா மாறி காணப்படும். சிவப்பு இரத்த அணுக்கள்ல இருந்து பிலிருபின் என்ற பொருளை, அதாவது பித்தத்தை கல்லீரலால திறம்பட அகற்ற முடியாத போது இந்த நிலை ஏற்படும். மஞ்சக்காமாலை நோய்க்கு சிகிச்சை அளிக்க கல்லீரல் நோய் கண்டறிந்து சிகிச்சை அளிக்க வேண்டும். மூன்றாவது அறிகுறி நாள்பட்ட சோர்வு. கல்லீரல் சேதத்தின் பொதுவான அறிகுறிகள்ல ஒன்று நிலையான சோர்வு மற்றும் தசை பலவீனம். சேதமடைந்த கல்லீரல் உடலின் ஆற்றல் தேவைகளுக்கு தேவையான குளுக்கோஸை திறம்பட வெளியிட முடியாது. இதனால கல்லீரல் பாதிப்பு உள்ள நோயாளிகள் நாள்பட்ட சோர்வை அனுபவிப்பாங்க மற்றும் கடுமையான சந்தர்ப்பங்கள்ல இது மனக்குழப்பத்துக்கும் கோமாவுக்கும் கூட வழிவகுக்கும். நான்காவதா மேல் அடிவயிற்று பகுதியில வலி. வலது பக்கம் உள்ள மேல் அடிவயிற்று பகுதியில வலி ஏற்படுவதும் கல்லீரல் பாதிப்பை உணர்த்தும் அறிகுறிதான். வைரஸ், ஹெபடைட்டிஸ், சிரோசிஸ் மற்றும் ஆசைட்டுகள் உள்ளிட்ட பல நிலைகளால கல்லீரல் அலர்ஜி ஏற்படுது. சில சமயங்கள்ல மருந்துகளை சாப்பிடுவது உங்களுக்கு தற்காலிக பயன்களை தரலாம். இருந்தாலும் கல்லீரல் பாதிப்புக்கு மருந்துகள் பலன் தராது. இரண்டாவது அறிகுறி சிறுநீர் மற்றும் மல நிறத்துல மாற்றம் ஏற்படுறது. நீங்க சாப்பிடும் மற்றும் குடிக்கும் பொருட்களை பொறுத்து சிறுநீர் மற்றும் மலத்தோட நிறம் ஒவ்வொரு முறையும் மாறக்கூடும். இருப்பினும் உங்க சிறுநீர் அடர் மஞ்சள் நிறமா மாறி மலம் இலகுவா மாறி நீண்ட காலமா அப்படியே இருந்தா உங்களுக்கு கல்லீரல் நோய் இருக்கலாம். கல்லீரலின் முதன்மை செயல்பாடுகள்ல ஒன்று பிலிருபின் என்ற பொருளை உடைத்து உடல்ல மலம் வழியா வெளியேற்றுவதுதான். அதனாலதான் நம்மளோட மலம் பழுப்பு நிறத்தை பெற்றிருக்கும். ஒருவேளை கல்லீரல் பிலிருபினை உடைக்க முடியாமல் அது சிறுநீர்ல கலந்து மஞ்சள் நிறமா வெளிப்படும். இதனாலதான் நம்ம சிறுநீர் அடர் மஞ்சள் நிறமா மாறும். மலம் அதோட அடர் பழுப்பு நிறத்தை இழக்கும். கல்லீரல் நோய் அறிகுறிகளான குமட்டல், வாந்தி, விவரிக்க முடியாத எடை இழப்பு, வயிற்று வலி, வீக்கம், வெள்ளை சுண்ணாம்பு, மலம், மனக்குழப்பம், தோல் மற்றும் கண்கள்ல நிறமாற்றம், சில நேரங்கள்ல தோல் அரிப்பு, இது எல்லாமே கல்லீரல் நோயோட ஆரம்ப கால அறிகுறிகள் தான். இதை வச்சே நம்மளுக்கு கல்லீரல் ஆரோக்கியமா இருக்கா இல்ல பாதிப்படைஞ்சிருக்கான்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எந்த ஒரு தலைவலி, ஒரு சாதாரண தலைவலி இல்ல நமக்கு காய்ச்சல், இந்த மாதிரி எதுவா இருந்தாலுமே நம்ம வீட்டுல மெடிசன் எடுக்கிற பழக்கம் இருக்கும். அதை தவிர்த்துக்கிட்டு நம்ம ஒரு முறை டாக்டரை போயிட்டு பார்த்து நம்மளோட ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஒரு விவரம் தெரியாம இருக்கிறதுனாலதான் நம்மளோட நோய் முற்றுறதுக்கு காரணமே. சோ அதை தவிர்த்துக்கிட்டு நீங்க ஓன்லி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது உங்களோட ஃபுல் பாடி செக்அப் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பதிவுல கல்லீரல் நோயோட ஆரம்ப கால அறிகுறிகள் பத்தி பார்த்தோம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். தேங்க்யூ, பாய்.